வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். வழிப்போக்கன் ஒருவன் நடந்து சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு வைரக்கல்லை பார்க்கிறான். அவனுக்கு அது வைரக்கல் என்று கூட தெரியாது, அதனுடைய மதிப்பு என்ன என்பது கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டான். இதை சந்தையில் கொண்டு போய்விட்டால் ஏதாவது பணம் கிடைக்கும் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்துவிட்டது. நேராக சந்தைக்கு செல்கிறான். சந்தைக்கு சென்ற உடனே சந்தையிலிருந்து முதல் வியாபாரி இந்த வழிப்போக்கனுடைய கைகளில் இருந்த அந்த வைரக்கல்லை பார்த்த உடனே அவனுக்கு புரிந்துவிட்டது. அதாவது இந்த முதல் வியாபாரிக்கு புரிந்துவிட்டது, விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்து அந்த வழிப்போக்கனை அழைத்து, நான் உனக்கு 50 ரூபாய் தருகிறேன், அந்த வைரக்கல்லை கொடு என்று இந்த முதல் வியாபாரி கேட்கிறான். அதற்கு அந்த வழிப்போக்கன் 100 ரூபாய் கேட்டு பார்க்கலாம் என்று முடிவு செய்து, இல்லை 100 ரூபாய் என்று சொல்கிறான். இல்லை, 50 ரூபாய் தான் தர முடியும் என்று அந்த முதல் வியாபாரி சொல்கிறான். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு வியாபாரி, இரண்டாவது வியாபாரி, நான் உனக்கு 100 ரூபாய் தருகிறேன், அந்த வைரக்கல்லை கொடு என்று கூறி 100 ரூபாய் கொடுத்துவிட்டு வைரக்கல்லை பெற்றுக்கொண்டான். அதாவது அந்த இரண்டாவது வியாபாரி. இப்போது முதலாவது வியாபாரிக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. நீ என்ன முட்டாளா, இப்படி முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை செய்து விட்டாயே, அந்த வைரக்கல்லின் மதிப்பு உனக்கு என்ன தெரியுமா, பல ஆயிரங்களை தாண்டும் என்று அந்த முதல் வியாபாரி கோபித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டான். நீ ஒரு முட்டாள் என்று கத்த ஆரம்பித்து விட்டான். அப்போது அந்த வழிப்போக்கன் சொன்னான், எனக்கு தேவை 100 ரூபாய், எனக்கு அதனுடைய மதிப்பை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவை 100 ரூபாய். என்னை பொறுத்த வரையில் அந்த வைரக்கல்லின் மதிப்பு 100 ரூபாய், அவ்வளவுதான். ஆனால் உனக்கு அனைத்தும் தெரிந்திருந்தும் அந்த வைரக்கல் விலை மதிக்க முடியாத ஒன்று, பல ஆயிரங்களை தாண்டும், எல்லா கதைகளையும் சொல்கிறாயே, நீ ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை, நீதான் ஒரு முட்டாள் என்று அந்த வழிப்போக்கன் சொன்னானாம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று கேட்டால், நமக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள் எப்போது கிடைக்கிறதோ அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது. நழுவ விட்டால் மறுபடியும் அந்த வாய்ப்புகள் எப்போது கிடைக்கும் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆகையால் வாய்ப்புகளை கிடைக்கும் போது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நழுவ விடாதீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.